அதில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். அது ஒரு பக்கம் கரையட்டும். இன்னொரு பக்கம் குக்கர் வச்சுருக்கேன். நம்ம அதில் நெய் போட்டு கேஷ்யூ நட்ஸ் அதெல்லாம் வறுத்து பாயசத்தில் போட வேண்டியதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பாதி வெல்லமும் பாதி கற்கண்டும் போட்டுக்கிறேன். என்கிட்ட கற்கண்டு நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகரோ கற்கண்டோ வெல்லம் பனை வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தில் வந்து சுகர் பாகு ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மேலே உங்களுக்கு இந்த லேயர் டெபாசிட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. எப்படியும் நம்ம இது வடிகட்டி எடுக்க போகிறோம். ஸோ இதுக்காக தான் ஸ்வீட் பண்ணும்போது அந்த ஒரு மாதிரி நரன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக வடிகட்டி, அதாவது இந்த மாதிரி பாகு காய்ச்சி வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது பெட்டர். ஸோ இந்த பக்கம் நெய் ஒரு பக்கம் ஹீட் ஆகிட்டுருக்கு. நம்ம கேஷ்யூஸும் ட்ரை கிரேப்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையுமே ஃப்ரை பண்ணி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மெல்லிஸ் அவல் பேப்பர் மாதிரி. ஸோ அதை வந்து நெய்யில் வதக்கிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி பால் இல்லாமல் தான் செய்ய போகிறேன். மில்க் மேட் மட்டும் லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாகையை வெள்ளையும் கற்கண்டும் போட்டு வச்சுருக்க பாகையை நான் அதில் விட்டு வேக வைக்க போகிறேன். வெறும் பிளெயின் வாட்டருக்கு பதிலாக. நான் இப்போ இந்த மாதிரி வடிகட்டி இதில் இருந்ததை நான் இதில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே வேகட்டும். நீங்கள் சப்போஸ் பால்லையே வேக வைக்கிறீங்கன்னா இப்போவே பாலை விட்டுக்கலாம். தண்ணி தனியாக வேணும்ன்ட்டு இல்லை. இந்த மாதிரி கொதிக்கிற இந்த டைம்லேயே நம்ம வந்துட்டு ஏலக்காய் பொடி போட்டுடலாம். அவல் பாயசம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். யாராவது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து பிரசாதம் நிவேதியம் வைக்கிறதுக்காகவோ இல்லைன்னா கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி பண்ணலாம். பால் இல்லாமே இப்போ நான் பண்ணுறேன். ஸோ பால் வேணுன்றவங்க பாலும் விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகருக்கு, அதாவது பாம் ஜாகரிக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு பிளெயின் சுகர் ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. நான் இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி நெஸ்லேயோட மில்க் மேட் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா திக்காகிடுச்சு கன்சிஸ்டன்சி. இந்த கேஷ்யூஸ் அண்டு இந்த ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ். முந்திரி உடைக்கிறது கொண்டு சேர்த்து சொல்கிறேன் நான். இப்போது இது ரெடி.